பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷங்க. எப்பவும் சொல்கிறது தான், ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 34வது அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உங்கள் முகங்கள் வெட்கப்படாது அப்படின்னு. அதாவது நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்கள் வெட்கப்படுற அளவுக்கு எந்த இடத்துலையும் நான் உங்களை விடமாட்டேன்ப்பா மகனே மகளே, உங்கள் வெட்கத்தை நான் மாற்றப்படுறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. உங்கள் வெட்கத்தை இன்றைக்கு மாற்ற போகிறோம். நீங்கள் இந்த நேரத்தில் கூட வெட்கத்தின் பாதத்தில் இருக்கலாம். நிறைய நேரங்களில் நிறைய பிரச்சனையில் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு கூட காணப்படலாம். உங்கள் படிப்பில், உங்கள் வேலையில், உங்கள் குடும்ப காரியங்களில் பல காரியம் இருக்குங்க. நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய விஷயங்களில் தோற்று போயிட்டோம், இதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி உங்கள் லைஃப்பில் நீங்கள் தற்கொலை எண்ணத்துக்கு போயிட்டு எல்லா இடத்துலையும் மனுஷங்க முன்னாடி, சொந்தக்காரங்க முன்னாடி எல்லா இடத்துலையும் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு நிலைநிற்க மகனே மகளே, உன் முகம் என்னை நோக்கி பார்க்குது அப்படின்னா நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் மாறணும், நம்ம அவமானங்கள் மாறணும், நம்ம வெட்கப்பட்ட சூழ்நிலைகள் மாறணும் அப்படின்னா நம்ம முகங்கள் யாரை பார்க்கணுமோ அவரை பார்க்கணுங்க. இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, மறுபடியும் நான் படிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அப்படின்னு. பிரகாசம் அப்படின்னா வெளிச்சம் வந்துச்சாமா. வெளிச்சம் அப்படின்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா, நானே ஒளியாக இருக்கேன், வெளிச்சமாக இருக்கேன்னு ஏசப்பா சொல்கிறாரு. அப்போ ஏசப்பா என்ன ஆகுறாரு? வெளிச்சமாக இருக்கிறாராமா. வெளிச்சம் வந்துச்சுன்னா இருள் போகிறதுன்னு செய்யும். எப்படி சூரியன் உதிக்குதா? சூரியன் உதிச்சோடனையும் இரவு போயிடுதா? இரவு போகிறது போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையும் போகுதுங்க. சூரியன் உதிக்கிறது போல் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா இன்னைக்கு உதிச்சிட்டாருங்க. உங்கள் பிரச்சனையை மாற்ற போகிறாருங்க. ஆனால் உங்கள் முகங்கள் ஏசப்பாவை நோக்கி பார்க்கணும். நீங்கள் ஏசப்பாவை நோக்கி பார்க்குறீங்க, யோசிச்சு பாருங்கள். நல்லா ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் ஏதாவது ஒன்றா நிறைய மனுஷங்களை போய் நம்ம நாடுறோம். யார் நமக்கு உதவி செய்வாங்களோ அவங்கள போய் நம்ம தேடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம ஏசப்பாவையே தேடுறோம். ஆனால் இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, மகனே மகளே, நீங்கள் என்னை தேடி வரணும். என்னை தேடி நீங்கள் என் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளையாக மாறணுன்ட்டு. நீங்கள் டெய்லியும் ஜெபம் பண்ணுறீங்களா? பைபிள் படிக்கிறீங்களா? ஏசப்பாக்காக உண்மையாக வாழ்கிறீங்களா? கொஞ்சம் டவுட்டு தானே. ஆனால் நீங்கள் ஏசப்பாக உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவருடைய முகத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆண்டவருக்கு பிடித்தமான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்கிறதுங்க. ஜெபம் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது, பரிசுத்தமாக வாழ்கிறது, அவருக்காக நம்மளை அர்ப்பணிக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுங்க. நான் மனுஷங்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு கொஞ்சம் பணம் தேவை, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்கு நீங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய மனுஷங்களை போய் நீங்கள் கேட்குறீங்களே, அதே ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு எங்கே உங்கள் மனசு வர மாட்டேங்குது? நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்க வேண்டியது ஏசப்பா தானே. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது முதல் வேலை. அதை பண்ணாமல் ஏங்க உங்களுக்கு உதவின்னா நீங்கள் மனுஷங்களை நாடுறீங்க? இன்றைக்கி நீங்கள் ஏசப்பாவை நாடிப்போங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஆண்டவர் மாற்றுவாருங்க. திருமணத்தில் தடை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நிறைய காரியத்தை குறித்து கவலைப்பட்டுட்டு அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் இப்போவே முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சிங்கன்னா உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவாருங்க. அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையும்னா உங்கள் முகத்துக்கு வெளிச்சம் வருங்க. உங்கள் வாழ்க்கை மாறுங்க. இன்றைக்கே மாறப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, ஆவியானவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாருக்காகவும், நண்பர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, பிரகாசம் அடைகிற பிள்ளைகளாக இன்றைக்கு இவங்க மாறணும், இவங்க பிரச்சனைகள் மாறணும், இவங்க தேவைகள் சந்திக்கப்படணும். இயேசப்பா, இன்றைக்கு நிறைய பேர் கடன் பிரச்சனையில், வியாதியில் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு விடுதலை கொடுங்க ஏசப்பா. இன்றைக்கும் உங்கள் முகத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் முகங்கள் பிரகாசம் அடைய உதவி செய்யுங்க. இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்க சிறு பிள்ளைகள்லேருந்து பெரிய முதற்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பலவீனங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் மாற்றுங்க. இந்த நேரத்தில் விசேஷ விதமாக திருமண நாள், பிறந்தநாள் காண்ற எல்லாரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. நன்மையை காண செய்யுங்க ஏசப்பா. ஆபாச படங்கள், கெட்ட பழக்கங்கள், நிறைய விஷயத்துக்கு எக்ஸ்ட்ரஸ் அடிமையாகிறாங்க. அதுலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க. போதைப் பொருட்கள், ஆவிகள், பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் குடும்பங்களை விட்டு எடுத்து போட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நிகழட்டும். நன்மையான காரியத்தை பிள்ளைகளோட வாழ்க்கை நீங்கள் பார்க்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு நீங்கள் காணுங்க தான் காண செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.